அவதூறு வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரை விமர்சித்து பேசினார். இது தொடர்பாக அவர் மீது நெல்லை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 3 முறை ஆஜராகாத விஜயகாந்துக்கு புதனன்று பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெல்லை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மாஜிஸ்திரேட் கமலாவதி முன்பு வியாழக்கிழமை விஜயகாந்த் சரணடைந்தார். வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாதது ஏன் என்று அவரிடம் மாஜிஸ்திரேட் கேள்வி எழுப்பினார். தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதால் அது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் ஆஜராக முடியாத நிலை ஏற்பட்டதாக விஜயகாந்த் விளக்கம் அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட மாஜிஸ்திரேட் கமலாவதி வரும் காலங்களில் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்து விஜயகாந்த் மீதான பிடிவாரண்டை தளர்த்தினார். பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து விஜயகாந்த் இன்று காலை நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகினார். 5/6/2013 தேதியிலிருந்து நீங்கள் ஒழுங்காக நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று எச்சரித்து ரீகால் செய்துள்ளார்கள். அவதூறு வழக்கு விசாரணையை மீண்டும் ஜூன் 5ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். விஜயகாந்த் சரணடைய வந்ததை அடுத்து நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.